ஹலோ ஜூனியர்ஸ். அப்பீல் பொறுத்த வரைக்கும் கோர்ட் ஆஃப் செஷன், அதாவது அமர்வு நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு இல்லையா, அங்கே எப்படி விசாரிப்பாங்க. அதாவது ஒரு அப்பீலை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை பொறுத்த வரையில் அந்த அப்பீல் என்றது அந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் மட்டும்தான் விசாரிக்கப்படும். ஒருவேளை அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அந்த அப்பீலை விசாரிக்கும் பட்சத்தில் 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து அந்த பண்டில் வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மேக் ஓவர், அதாவது அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். இல்லைன்னா ஹைகோர்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் மூலமாக ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கணும். இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று நடந்திருந்தால் தான் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அந்த அப்பீலை வந்து விசாரிப்பாங்க. சரிங்களா? இதே நடைமுறை தான் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு, அதாவது சப்கோர்ட்டு அல்லது சிஜிஎம் கோர்ட்டு, இந்த 2 கோர்ட்டுக்கும் இதே சேம் நடைமுறையில் இது 2ல் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போது இதே ப்ரொவிஷனில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் இருக்கலாம் இல்லையா, மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் கோர்ட்டில் ஒரு ட்ரையல் நடந்து முடிந்து அது கன்விக்ஷன் ஆகியிருக்கும் பட்சத்தில் மட்டும் அது சம்பந்தமான அப்பீல் மட்டும் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜில் விசாரிக்கப்படும் சொல்லி இந்த ப்ரொவிஷனை சொல்லியிருக்காங்க. இதே சேம் தான் பிஎன்எஸ்எஸில் 422 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.